வணக்கம் நேயர்களே. பொலிஸ்மா அதிபர் நாட்டில் இல்லாததன் காரணமாக யுக்திய நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது. அதனால் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. போதைப்பொருள் பயன்பாடு மீண்டும் தலைதூக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. அந்த தேர்தலுக்காக ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதும் ஒரு பொலிஸ்மா அதிபர் இருந்திருந்தால் யுக்திய நடவடிக்கை மூலம் இவ்வளவு வேலைகளும் இலகுபடுத்தப்பட்டிருக்கும் என்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ் ஊடகங்களுக்கு கருத்துரைத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் சொன்ன செய்தி, பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய இலங்கை பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னுடைய சிறப்பான செயற்திட்டத்தின் மூலமாக யுக்திய நடவடிக்கையை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்தார். அதன்போது பலவிதமான குற்றச் செயல்கள், வன்முறை சம்பவங்கள் நாட்டில் இருந்து நீக்கப்பட்டன. அவ்வாறான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். போதைப்பொருள் பாவனையாளர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாவனையாளர்கள் புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு வெற்றிகரமான முறையில் இடம்பெற்ற யுக்திய நடவடிக்கை தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து விலகிய காரணத்தால் இப்பொழுது அந்த நடவடிக்கை இல்லாமல் போயுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் இலங்கையில் இந்த நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ். இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருப்பதனால் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக இலங்கையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் சஜித் பிரேமதாச, அனுர குமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க மற்றும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கான பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான கண்காணிப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு குழு ஏன் நியமிக்கப்பட்டது என்றால், அமெரிக்காவில் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த ஒருவர் அவர் மீது துப்பாக்கியால் சுட்டதில் அவருடைய வலது பக்க காதில் சன்னம் துளைத்து கொண்டு சென்றது. அந்த சம்பவத்தை வைத்து இலங்கையிலும் தேர்தல் காலங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதற்காக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதியுடன் ஆலோசனை நடத்தி இவ்வாறான ஒரு கண்காணிப்பு குழுவை நியமித்து பாதுகாப்புகளை பலப்படுத்தி இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ட்ரானலஸ் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். பொலிஸ்மா அதிபர் நாட்டில் இல்லாததன் காரணத்தால் யுக்திய நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. முன்னெடுத்திருந்தால் நாங்கள் இன்னும் சிறப்பான முறையில் பல வெற்றிகளை அடைந்திருக்கலாம். வன்முறைகள், குற்றச் செயல்கள், தீவிரவாத செயற்பாடுகள், போதைப்பொருள் பயன்பாடுகள் எல்லாவற்றையும் இல்லாமல் ஒழித்து ஒரு நல்ல மாதிரி நாட்டை கொண்டு வந்திருக்கலாம். துரதிருஷ்டவசமாக பொலிஸ்மா அதிபர் இல்லையே என்று கைவிரித்திருக்கிறார். இது பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து. எனவே நாட்டில் யார் யார் என்னென்ன பதவியில் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் பதவிகளில் இருக்கக்கூடிய சரியான செயல்முறைகளை சரிவரச் செய்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பது இவருடைய கருத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம். தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம்.